Swayam Prabha. Digital India. Educated India. எல்லோருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு கிளாஸில் என்ன ரிசல்ட்டை பார்க்க போகிறோம்னா, L1 வந்து L1 ஆஃப் ஏபி, இது வந்து ஒரு ப்ராப்பர் சப்செட் ஆஃப் L infinity ஸ்டார் ஆஃப் ஏபி. அதாவது ப்ராப்பர் சப்செட் எந்த சென்ஸில்னா, இந்த மேப் நம்ம ஏற்கனவே டிஃபைன் பண்ணியிருக்கோம். F ஃப்ரம் L1 of AB to L infinity star of AB. எப்படி டிஃபைன் பண்ணோம்னா, f of y equal to f suffix y, where f suffix y of x equal to integral over a to b xy dm, where x belongs to L infinity of AB. ஒரு yங்கிறது வந்து y belongs to L1 AB னா, y belongs to L1 AB னா fy நம்ம இந்த மாதிரி டிஃபைன் பண்ணோம்னா அது வந்து ஒரு கண்டினியூஸ் லீனியர் ஃபங்க்ஷனலாக வரப்போகுது. அதே நேரத்தில் norm of fy equal to 1 norm of y. அப்போ இந்த மேப்பை L1லேருந்து L infinity ஸ்டாருக்கு நம்ம இந்த மாதிரி டிஃபைன் பண்ணோம்னா இது வந்து ஒரு சர்ஜெக்டிவ் லீனியர் மேப். இது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஆனால் இது வந்து இது வந்து லீனியர் ஐசோமெட்ரி மேப். லீனியர் சர்ஜெக்டிவ்னு சொல்லிட்டேன், லீனியர் ஐசோமெட்ரி மேப். ஆனால் இது வந்து ஒரு சர்ஜெக்டிவ் மேப் கிடையாது. ஸோ இந்த சென்ஸில் வந்து L1 இஸ் அ ப்ராப்பர் சப்செட் ஆஃப் L infinity ஸ்டார். ஓகே, ஏன்னா இதுவும் வந்து ட்ரூவா இல்லையான்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணணும்னு நினச்சோம். ஏன்னா ஃபார் 1 less than or equal to p less than infinity கேஸில் LP ஸ்டார் அதோடைய டியூவல் வந்து ஐசோமெட்ரிக்கலி ஐசோமார்பிக் டு LQ ஆஃப் AB. இதை லாஸ்ட் கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ P ஈக்குவல் டு இன்ஃபினிட்டி கேஸை நம்ம விட்டுட்டோம். ஸோ P ஈக்குவல் டு இன்ஃபினிட்டி கேஸில் அதோடைய டியூவல் வந்து L1 வராது. அதை தான் வந்து இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதை பார்க்குறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ரெண்டு விதமான ஆர்குமெண்ட் இருக்குது. ஒன்று வந்து இந்த ஐசோமெட்ரி மேப் வந்து சர்ஜெக்டிவாக இருக்காது. என்ன ரீசன்னு பார்த்தோம்னா, இது வந்து செப்பரபிள் ஸ்பேஸ், இது வந்து நாட் அ செப்பரபிள் ஸ்பேஸ், ரைட்? L infinity ஸ்டார் வந்து நாட் செப்பரபிள். இது வந்து சர்ஜெக்டிவ் ஐசோமெட்ரியாக இருந்ததுன்னா, சர்ஜெக்டிவ் லீனியர் ஐசோமெட்ரியாக இருந்ததுன்னா, டொமைன் வந்து செப்பரபிள்னா கோடொமைனும் வந்து செப்பரபிள்னு வந்துடும். ஏன்னா அது வந்து ஒரு ஹோமியோமார்பிசம். செப்பரபிலிட்டி ப்ராப்பர்ட்டி வந்து செப்பரபிலிட்டி ஆஃப் அந்த அது ஒரு டோபோலாஜிக்கல் ப்ராப்பர்ட்டி. அது வந்து என்னென்னா ஹோமியோமார்பிக் இமேஜஸ் வந்து அந்த டோபோலாஜிக்கல் ப்ராப்பர்ட்டியை ப்ரிசர்வ் பண்ணும். அந்த விதத்தில் பார்க்கும்போது இந்த மேப் வந்து ஐசோமெட்ரியாக இருக்க போகிறதில்ல. என்ன ரீசன்னா வந்து L infinity வந்து செப்பரபிள் கிடையாது, ரைட்? L infinity செப்பரபிள் கிடையாது. ஏன்னா வந்து ஏற்கனவே நம்ம என்ன ரிசல்ட் பார்த்துருக்கோம்னா, X ஸ்டார் வந்து செப்பரபிள்னா, X ஸ்டார் செப்பரபிள்னா that imply X separable. அப்போ இது வந்து சர்ஜெக்டிவ் லீனியர் ஐசோமெட்ரியா இருந்ததுன்னா இது செப்பரபிள் ஆயிரும். ஏன்னா L1 செப்பரபிள். அப்போ இது L infinity ஸ்டார் செப்பரபிள்னா L infinity செப்பரபிள் ஆயிரும். ஆனால் L infinity வந்து செப்பரபிள் கிடையாது. ஸோ அதனால இது வந்து சர்ஜெக்டிவ் மேப் கிடையாது. ஸோ திஸ் இஸ் நாட் சர்ஜெக்டிவ். ஸோ நாட் சர்ஜெக்டிவ் இந்த ஆர்குமெண்ட் படி பார்க்கும்போது. ஓகே, ஆனால் ஃபங்க்ஷனல் அனாலிட்டிக்காக இன்னொரு ஆர்குமெண்ட்டும் நம்ம சொல்ல முடியும். அந்த ஆர்குமெண்ட் என்னென்னா, ஸோ டிஃபைன் G from CAB to F
எப்படி டிஃபைன் பண்ணுறாங்கன்னா பை g of x xங்கிற ஒரு எலமெண்ட் எடுத்துக்கிறோம், அதை வந்து x of b இந்த மாதிரி டிஃபைன் பண்ணுறோம். ஸோ அப்படி டிஃபைன் பண்ணோம்னா தென் மாடுலஸ் ஆஃப் g of x இது வந்து லீனியர் மேப்னு வந்துடும். மாடுலஸ் ஆஃப் g of x வந்து மாடுலஸ் ஆஃப் x of b that is less than or equal to infinity norm of x, right? Infinity norm of x. அப்போ இது வந்து ஒரு continuous linear functional. So g belongs to c star of ab. Okay, and norm of g வந்து 1. norm of g வந்து 1. So norm of g ஏன் 1ன்னா ஸோ நீங்கள் இந்த மேப் எடுத்துக்கலாம், x of t equal to t minus b by b minus a, right? t அல்லது b minus t ன்னு போட்டுக்கலாம், b minus t divided by b minus a இந்த மாதிரி போட்டிங்கன்னா when t equal to a the function value வந்து 1, when t equal to b function value வந்து 0. so norm of x infinity வந்து ஓகே, ஸோ நம்ம வந்து t minus a ன்னு வச்சுக்கலாம், t minus a ன்னு வச்சுக்கலாம். ஸோ t minus a ன்னு வச்சோம்னா x of b வந்து 1, அதே நேரத்தில் x of t less than or equal to 1. ஸோ இப்போ வந்து g of x இந்த பர்டிகுலர் எலமெண்ட்டுக்கு வந்து g of x வந்து 1ன்னு வரப்போகுது. ஸோ நாம் வந்து அட்டைன் ஆயிட்டு, ஓகே, நாம் வந்து அட்டைன் ஆயிட்டு. ஸோ இதை நான் x நாட்னு வச்சுக்கிட்டேன்னா ஸோ x நாட் ஆஃப் t ஈக்குவல் டு t minus a by b minus a ன்னு எடுத்தேன்னா this imply infinity norm of x வந்து 1 and g of x naught which is x naught of b இது வந்து 1. this is 1 into அப்போ norm of g வந்து 1ன்னு வரப்போகுது, ரைட்? இது இந்த பர்டிகுலர் எலமெண்ட்டுக்கு norm of g வந்து அட்டைன் ஆகுது. ஓகே, ஸோ இப்போ வந்து நம்மக்கிட்ட ஒரு கண்டினியூஸ் லீனியர் ஃபங்க்ஷனல் இன் CAB இருக்கு, norm of அந்த கண்டினியூஸ் லீனியர் ஃபங்க்ஷனல் ஈக்குவல் டு 1. நமக்கு ஏற்கனவே என்ன தெரியும்னா CAB வந்து சப்செட் ஆஃப் L infinity of AB, ரைட்? ஏன்னா இது வந்து செட் ஆஃப் ஆல் பவுண்டட் மெஷரபிள் ஃபங்க்ஷன்ஸ், எசென்ஷியலி பவுண்டட் மெஷரபிள் ஃபங்க்ஷன்ஸ். இது வந்து செட் ஆஃப் ஆல் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன்ஸ்லாம் மெஷரபிள், அதே நேரத்தில் இது வந்து பவுண்டடாக இருக்க போது ஆனால் காம்பாக்ட் டொமைன் வந்து காம்பாக்ட், ஸோ அதனால் பவுண்டடாக இருக்க போது ஸோ இங்கே எல்லாமே இது வந்து சப்செட். ரெண்டாவது இது க்ளோஸ்டு சப்ஸ்பேஸாகவும் இருக்கும். அப்போ நம்மக்கிட்ட ஒரு இந்த க்ளோஸ்டு சப்ஸ்பேஸில் ஒரு லீனியர் ஃபங்க்ஷனல் இருந்ததுன்னா பை ஹேண்ட்மேனாக் எக்ஸ்டென்ஷன் தியரம் வந்து நம்மளால் ஒரு continuous linear functional on L infinity சொல்ல முடியும் such that norm of extension equal to norm of this functional. So by Hand-Banach extension theorem there exists f belongs to L infinity star of AB such that f restricted to CAB இது வந்து G and norm of f equal to norm of G and norm of f equal to norm of G. இப்போ நம்ம என்ன சொல்ல போறோம்னா f not equal to f suffix y for any y belongs to L1 of AB, right? L1 of AB. அப்போ என்ன வந்துரும்னா L infinity ஸ்டார்ல லீனியர் ஃபங்க்ஷனல்ஸ் இருக்கு, அது வந்து இந்த f suffix y மாதிரி இல்லை, ரைட்? f suffix y எப்படி டிஃபைன் பண்ணியிருக்கோம்? whenever y belongs to L1 f suffix y of x equal to integral Lebesgue integral over AB x into y with respect to Lebesgue integration, Lebesgue measure whenever x belongs to L infinity. அப்போ இந்த நம்ம அந்த எஃப்னு ஹேண்ட்மேனாக் எக்ஸ்டென்ஷன் சொல்லியிருக்கோம் இல்லையா, அது வந்து இந்த மாதிரி இருக்கவே இருக்காது, அதை தான் வந்து இப்போ கன்க்ளூட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ அதுக்காக நான் வந்து ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷனை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறேன் இன் CAB. ஸோ நம்ம வந்து பிஎன்னை வந்து இந்த மாதிரி எடுத்துக்கலாம். பிஎன்ங்கிறது வந்து என்னென்னா b minus BA by n for all n and xn of t வந்து 0 if t belongs to A to Bn, t minus Bn by
b minus bn if t belongs to bn comma b. அதாவது என்ன பண்ணியிருக்கோம்னா ஏபியில் வந்து bnங்கிற சீக்வன்ஸ் எடுத்திருக்கோம். when n tending to infinity bn converges to 0. இப்போ வந்து ஒரு ஃபங்க்ஷன் வந்து டிஃபைன் பண்ணுறோம். xnங்கிற ஃபங்க்ஷன் வந்து எப்படி டிஃபைன் பண்ணுறோம்னா இந்த இன்டர்வலில் 0, இந்த இன்டர்வலில் வந்து இதை 1ங்கிற வேல்யூ அட்டைன் பண்ணுற மாதிரி, ரைட்? when t equal to b ஃபங்க்ஷன் வேல்யூ வந்து 1, அதர்வைஸ் அது வந்து இந்த லைன் செக்மெண்ட்டில் இருக்கு, ரைட்? ஓகே, ஸோ அப்படி எடுத்துக்கிட்டோன்னா xn எல்லாமே வந்து CABயில் இருக்குது. xn பிலாங்ஸ் டு CAB ஏன்னா அது வந்து கண்டினியூஸ். அண்ட் நார்ம் ஆஃப் xn இது வந்து 1, ரைட்? நார்ம் ஆஃப் xn வந்து 1. இது பாயிண்ட் நம்பர் 1. ஸோ பாயிண்ட் நம்பர் 2 வந்து xn of t converges to 0 for every t belongs to closed left side closed A, right side open B. ஏன்னா வந்து bn converges to 0. ஸோ எந்த ஒரு t கொடுத்தாலும் நம்மளால் வந்து ஒரு n கண்டுபிடிக்க முடியும் such that t belongs to, so for every t belongs to A comma B there exists a n such that t belongs to in the closed interval, ரைட்? அல்லது இங்கே வந்து நான் கேபிட்டல் n suffix t ன்னு போட்டேன்னா, அதாவது இந்த t-யை பொறுத்து இந்த n suffix t இருக்கு. இது வந்து ட்ரூ ஃபார் எவ்ரி n greater than or equal to n suffix t, ரைட்? ட்ரூ ஃபார் எவ்ரி n greater than or equal to n suffix t. ஏன்னா bn வந்து converges to b. அப்போ whenever n greater than or equal to n of t, xn of t வந்து 0. ஸோ அதை அந்த ஆர்குமெண்ட் படி பார்க்கும்போது xn of t converges to 0 for every t, ரைட்? இது வந்து as n tending to infinity. ஸோ இது வந்து converges to 0 point wise. அட் பியில் வந்து and xn of b equal to 1 for all n. ஸோ பிங்கிற பாயிண்டில் வந்து ஃபங்க்ஷன் அதோடைய பாயிண்ட் வைஸ் லிமிட் வந்து 1, அதர்வைஸ் பாயிண்ட் வைஸ் லிமிட் வந்து 0. ஓகே, இப்போ இந்த ஃபங்க்ஷன் வேல்யூ என்ன வரப்போகுது? g of xn. g of xn வந்து xn of b, ரைட்? g of xn வந்து xn of b. அப்போ g of xn xn of b னா இந்த xn of b வந்து 1, xn of b வந்து 1. ஸோ திஸ் இஸ் ஃபார் ஆல் n வந்து இது ட்ரூ, ரைட்? ஸோ f restricted to CAB வந்து g of xn. ஸோ f of xn equal to 1 for all n. இப்போ நம்ம என்ன சொல்ல போறோம்னா f not equal to f suffix y for any y in L1. இதை தான் நம்ம சொல்ல போகிறோம். ஸோ நம்ம வந்து ஒரு எலமெண்ட் எடுத்துக்கலாம். let y belongs to L1 of AB. இப்படி எடுத்துக்கிட்டோம்னா then xn of t into y of t converges to 0 into y of t for every t belongs to AB, almost everywhere னு வச்சுக்கலாம். almost everywhere, right? almost everywhere xn of t into y of t converges to 0. ஏன்னா xn of t converges to 0, நான் y of t வந்து மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். and modulus of xn of t into y of t இது வந்து என்னன்னா less than or equal to mod y of t, right? அப்போ நம்ம கிட்ட ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் இருக்கு, that is sequence of measurable functions. அது வந்து converges to 0 point wise almost everywhere except t equal to bங்கிற கேஸில், அல்லது எப்போல்லாம் வந்து y of t இன்ஃபினிட்டியோ அந்த கேஸில் வந்து இது ட்ரூ, இந்த கன்வர்ஜென்ஸ் வந்து 0. அதே நேரத்தில் இந்த ஃபங்க்ஷன்ஸ், இந்த சீக்வன்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் வந்து பவுண்டட் பை a L1 ஃபங்க்ஷன். இப்போ நம்ம லெபெக் டாமினேட்டட் கன்வர்ஜென்ஸ் தியரத்தை யூஸ் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா by Lebesgue dominated convergence theorem we get integral xn y dm over AB converges to 0 as n tending to infinity, right? ஏன்னா இது வந்து integral y dm இது வந்து 0, ஏன்னா 0 ஃபங்க்ஷனை தான் வந்து இன்டகிரேட் பண்ணுறோம்.
அப்போ இது வந்து என்னன்னா by definition y belongs to L1 இது வந்து f suffix y of xn, right? f suffix y of xn. அப்போ f suffix y of xn converges to 0 as n tending to infinity, right? Converges to 0 as n tending to infinity. ஆனால் நமக்கு f of xn என்ன வருது பாருங்க, f of xn equal to 1, right? f of xn equal to 1. So f of xn converges to அல்லது equal to 1 for all n in n, but f suffix y of xn converges to 0 as n tending to infinity, right? As n tending to infinity. அப்போ f suffix y of xn வந்து cannot be equal to f of xn, right? For any f, ஏன்னா வந்து சேம் சீக்வன்ஸ் தான். ஒரு இதில் லிமிட் பார்க்கும்போது f suffix y வச்சு லிமிட் பார்க்கும்போது 0ன்னு வருது லிமிட்டு, ஆனால் f of xnக்கு லிமிட் வந்து 1ன்னு வருது. Hence f cannot be equal to f suffix y for any y in L1. Perfect. Okay, so இதுதான் வந்து functional analytic way of proving L1 வந்து proper subset of L infinity star of AB. Okay. ஸோ அப்போ ஸோ இது வந்து ஒரு நம்ம ஏன் அது ட்ரூ இல்லை, அதாவது L1 வந்து ப்ராப்பர் சப்செட் ஆஃப் அல்லது L1 இஸ் நாட் ஈக்குவல் டு L இன்ஃபினிட்டி ஸ்டார், அதுக்கு வந்து ஒரு ஆர்குமெண்ட். ஆனால் அதுக்கு ஒரு ஆர்குமெண்ட் நம்ம இங்கே கொடுத்துருக்கோம், ஃபங்க்ஷனல் அனாலிட்டிக் அல்லது டோபோலாஜிக்கல் வே ஆஃப் வந்து ப்ரூவிங் வந்து செப்பரபிலிட்டி யூசிங் செப்பரபிலிட்டி. ஆனால் இங்கே ஏன் இது ஃபெயில் ஆச்சுன்னா, இந்த f suffix yன்னு நம்ம டிஃபைன் பண்ணோம் இல்லையா, அந்த f suffix y of x equal to integral xy dm. இது எப்போனா when y belongs to L1 and x belongs to L infinity. இப்போ இந்த ஃபங்க்ஷனை வச்சுட்டு இப்போ f suffix y வந்து L1ல இருக்கு, சாரி f suffix y வந்து L infinity ஸ்டார்ல இருக்கு. ஸோ இப்போ இந்த ஃபங்க்ஷனை வச்சுட்டு நம்ம இன்னொரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணோம், z of t வந்து f suffix y of ct, ரைட்? ctங்கிறது வந்து கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷன் ஆஃப் வேர் ctங்கிறது என்ன, ctங்கிறது வந்து கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷன் ஆஃப் a, t, ரைட்? a, t when t equal to a இது வந்து 0 ஃபங்க்ஷன், அதாவது ctங்கிறது வந்து 0 ஃபங்க்ஷன். இப்போ இந்த ஃபங்க்ஷன் வந்து இந்த கேஸில் when y belongs to L1 இது வந்து பவுண்டட் வேரியேஷன் ஃபங்க்ஷன் தான், அப்சல்யூட் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் கிடையாது. ஸோ பவுண்டட் வேரியேஷன் ஃபங்க்ஷனுங்கிறதுனால நம்மளால் வந்து லெபெக் இந்த ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் லெபெக் இன்டகிரேஷனை வந்து இந்த கேஸில் யூஸ் பண்ண முடியாது. whereas whenever y belongs to அல்லது இந்த கேஸில் 1 less than or equal to p less than infinity கேஸில் நம்ம வந்து y வந்து LQவில் எடுத்துட்டோம். அந்த கேஸில் f suffix y வந்து ஒரு இந்த மாதிரி டிஃபைன் பண்ணும்போது நமக்கு ஒரு அப்சல்யூட்லி கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் கொடுத்தது. அதை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து அந்த டியூவல் ஆஃப் எல்பி வந்து ஐசோமெட்ரிக்கலி ஐசோமார்பிக் டு எல்கியூங்கிறத வந்து ப்ரூவ் பண்ணோம். ஆனால் இந்த கேஸில் இது வந்து ஜஸ்ட் ஒரு பவுண்டட் வேரியேஷன் ஃபங்க்ஷன் தான். ஓகே, ஸோ இதுதான் வந்து மேஜரான ரீசன். இது வந்து ஒரு ஒரு இன்னொரு விதமாக நம்ம வந்து ஏன் இது ஃபெயில் ஆச்சுங்கிறத வந்து அனலைஸ் பண்ணக்கூடிய ஒரு ரீசன். ஓகே, ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு வந்து சிஏபியோடைய டியூவலை வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக நான் ஃபஸ்ட்டு இந்த கிளாஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸை வந்து எடுத்துக்கிறேன். ஸோ பிவி இது என்னென்னா set of all x from AB to f வந்து RRC such that total variation of x இது வந்து finite, right? where variation of x ங்கிறது என்ன, variation of x equal to supremum of VXP where P ங்கிறது வந்து partition of AB. அதாவது ஒரு பார்ட்டிஷன் கொடுத்தாங்கன்னா நம்மளால வந்து வேரியேஷன் ஆஃப் எக்ஸ் கமா பி, அதாவது அந்த பார்ட்டிஷனுக்கு வந்து டிஃபைன் பண்ண முடியும். அது எப்படி டிஃபைன் பண்ணுறாங்கன்னா V of x கமா P where P equal to T0 T1 etc Tn monotonic increasing sequence of numbers
இது வந்து a, இது வந்து bனா ஸோ இந்த வேரியேஷனை வந்து நம்ம இந்த மாதிரி டிஃபைன் பண்ணுறோம். x of tj minus 1 minus x of tj, ரைட். இதுதான் வந்து v of x, p. இதுதான் வந்து v of x, p. ஸோ ஒவ்வொரு பார்ட்டிஷனுக்கும் இந்த வேரியேஷனை பார்க்குறோம், அதோடைய சுப்ரீமம் பார்க்குறோம், அதுதான் வந்து டோட்டல் வேரியேஷன். ஸோ டோட்டல் வேரியேஷன் ஃபைனைட்டாக இருந்ததுன்னா அந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் வந்து நம்ம இந்த கிளாஸில் எடுத்து போட்டுக்கிறோம். இப்போ நம்ம என்ன வெரிஃபை பண்ண முடியும்னா இது வந்து ஒரு லீனியர் ஸ்பேஸ், ரைட். BV of AB இது வந்து ஒரு லீனியர் ஸ்பேஸ் ஓவர் F, அண்ட் இது வந்து இப்போ நார்ம் ஆஃப் எக்ஸை வந்து நம்ம இப்படி டிஃபைன் பண்ணுறோம்னா x of A ப்ளஸ் வேரியேஷன் ஆஃப் எக்ஸ் இப்படி டிஃபைன் பண்ணோம்னா இது வந்து ஆக்சுவலாக ஒரு நாமாக இருக்க போகுது, ரைட். இஸ் அ நார்ம் ஆன் BV of A, B. ஓகே. இப்போ வந்து டோட்டல் ஸோ இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் வந்து என்ன சொல்கிறேன்னா பவுண்டட் வேரியேஷன் ஃபங்க்ஷன்ஸ், அதாவது அதோடைய டோட்டல் வேரியேஷன் வந்து ஃபைனைட்டுங்கிறதுனால இதை வந்து பவுண்டட் வேரியேஷன் ஃபங்க்ஷன்ஸ்னு நம்ம சொல்கிறோம். இப்போ பவுண்டட் வேரியேஷன் ஃபங்க்ஷன்னா ஸோ நம்ம எக்ஸை வந்து இங்கே வந்து நொட்டேஷன் வந்து ஆஃப் A, B. ஸோ இப்போ எக்ஸை வந்து BV of A, Bன்னு எடுத்துக்கிட்டோம்னா அல்லது Zன்னு எடுத்துக்கலாம். let Z belongs to this. அப்போ நம்ம Z வந்து difference of two increasing function எழுத முடியும், G minus H, where G and H are increasing function. G and H are increasing functions on AB. இப்போ நம்மக்கிட்ட ஒரு இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன் கொடுத்தாங்கன்னா அந்த இன்க்ரீசிங் ஃபங்க்ஷனை வச்சுட்டு நம்ம ரீமான் ஸ்டில்ஜஸ் இன்டகிரேஷன் வந்து பேச முடியும். இப்போ நம்ம வந்து ஒரு பவுண்டட் வேரியேஷன் ஃபங்க்ஷன் எடுத்துகிட்டு ரீமான் ஸ்டில்ஜஸ் இன்டகிரேஷன் வந்து நம்ம பேச முடியும். ஸோ பேச முடியும்னா நான் இந்த ரிசல்ட்டை வந்து கோட் பண்ணுறேன். இஃப் எக்ஸ் இஸ் அ கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் ஆன் AB அண்ட் Z belongs to BV of AB, இப்படி இருந்ததுன்னா தென் எக்ஸ் வந்து ரீமான் ஸ்டில்ஜஸ் இன்டகிரபிள் வித் ரெஸ்பெக்ட் டு இந்த ஜெட்டுங்கிற பவுண்டட் வேரியேஷன் ஃபங்க்ஷன், ரைட். பவுண்டட் வேரியேஷன் ஃபங்க்ஷன். ஸோ இதை வந்து நம்மளால் ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ இது வந்து ரீமான் இன்டகிரேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு Z அப்படிங்கிற ஃபங்க்ஷன், ரீமான் ஸ்டில்ஜஸ் இன்டகிரேஷன். ஸோ அப்போ நான் இந்த இன்டகிரேஷன் இதை எப்படி டிஃபைன் பண்ணுறேன்னா ஸோ FZ ஆஃப் எக்ஸ் இதை வந்து இந்த ரீமான் ஸ்டில்ஜஸ் இன்டகிரேஷன் டிஃபைன் பண்ணுறேன். ஸோ டிஃபைன் FZ of x equal to integral A to B x dz. இது வந்து ரீமான் ஸ்டில்ஜஸ் இன்டகிரேஷன் ஆஃப் x with respect to Z. ஸோ இப்போ இன்டகிரேஷன் வந்து லீனியர். அது மட்டும் இல்லை, நம்ம இதை எப்படி ப்ரூவ் பண்ண முடியும்னா மாடுலஸ் ஆஃப் FZ of x இது வந்து மாடுலஸ் ஆஃப் இன்டகிரேஷன் A to B x dz. இது வந்து நம்ம ஒரு அப்பர் சம்மோ ஒரு லோயர் சம்மையோ வச்சு இந்த இன்டகிரேஷன் அப்ராக்சிமேட் பண்ண முடியும். அப்படி அப்ராக்சிமேட் பண்ணிட்டு இதை நம்ம என்ன சொல்ல முடியும்னா திஸ் இஸ் லெஸ் than or equal to norm x infinity into variation of Z, right, into variation of Z. இப்போ நான் இது வந்து Z வந்து பவுண்டட் வேரியேஷன் ஃபங்க்ஷன் எடுத்திருக்கேன். அப்போ Z வந்து டிஃபரன்ஸ் ஆஃப் டூ இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன் எழுத முடியும். அது மட்டும் இல்லை, இது வந்து டிஃபரன்ஷியபிள் ஆன் AB ஆல்மோஸ்ட் எவ்ரிவேர் எக்ஸப்ட் ஆன மெஷர் 0 செட்டில் இது வந்து டிஃபரன்ஷியபிளாக இருக்க போகுது. ஆனால் அந்த டெரிவேட்டிவ் ரீமான் இன்டகிரேஷன் நான் சொல்லலை, ரைட். டெரிவேட்டிவ் வந்து லெபெக் இன்டகிரேஷன் பட் நாட் ரீமான் இன்டகிரேஷன். ஸோ அதனால் வந்து இது டேரெக்டாக நம்ம வந்து இந்த மாதிரி எழுத முடியாது. திஸ் இஸ் லெஸ் than or equal to norm x infinity integral A to B dz. இது வந்து ரீமான் இன்டகிரேஷன் கிடையாது. ஏன்னா இங்கே நான் ரீமான் இன்டகிரேஷன் யூஸ் பண்ணியிருக்கேன். இங்கே வந்து லெபெக் இன்டகிரேஷனாக நம்ம வந்து மாற்றணும் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ இது அப்படி இல்லாமல் நான் வந்து ஜஸ்ட்டு ஒரு அப்பர் சம்மை எடுத்துகிட்டு, ஏன்னா ரீமான் ஸ்டில்ஜஸ் இன்டகிரேஷன் படிக்கும்போது இன்டகிரல் வேல்யூ
ஒரு பார்ட்டிஷனுக்கு வந்து அப்பர் சம்மை வந்து பார்க்கும்போது லோயர் சம்மை பார்க்கும்போது இந்த இன்டெக்ரல் வந்து எப்சிலன் டிஸ்டன்ஸில் இருக்கும். ஃபார் எவ்ரி எப்சிலன் அந்த மாதிரி ஒரு பார்ட்டிஷன் கண்டுபிடிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆர்குமெண்ட்டை வச்சுட்டு நம்ம என்ன சொல்ல முடியும்னா திஸ் இஸ் லெஸ் than or equal to norm x infinity into variation of z. அப்போ என்ன ஆகுதுன்னா fz வந்து c star of abன்னு வந்துடுது, ரைட்? அதாவது fz வந்து கண்டினியூஸ் லீனியர் ஃபங்க்ஷனல். பட் fz, norm of fz need not be equal to variation of z for all z belongs to bv of ab. அதாவது எந்த ஒரு z கொடுத்தாலும் fz டிஃபைன் பண்ண முடியும். ஆனால் norm of fz வந்து ஈக்குவல் டு வேரியேஷன் ஆஃப் z வந்து வரல, ரைட்? ஈக்குவல் டு வேரியேஷன் ஆஃப் z அல்லது norm of zன்னு வரல. norm of z நம்ம எப்படி டிஃபைன் பண்ணியிருக்கோம்? norm of z வந்து z of a plus variation of z, right? So this is equal to z of a plus variation of z. இது ட்ரூ கிடையாது. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா நம்ம இன்னொரு பவுண்டட் வேரியேஷன் ஃபங்க்ஷன் z ஃபிக்ஸ் பண்ணிட்டு, ஸோ ஃபிக்ஸ் z belongs to bv of ab, let w equal to z of t plus 1. இப்படி டிஃபைன் பண்ணோம்னா then w belongs to bv of ab. ஸோ இதை வெரிஃபை பண்ண முடியும். அது மட்டும் இல்லை, இன்டெக்ரல் எக்ஸ் டிடபிள்யூ ரீமான் இன்டெகிரேஷன் பார்க்குறீங்க, ஏன்னா ஒரு பவுண்டட் வேரியேஷன் ஃபங்க்ஷன். இது வந்து எஃப்டபிள்யூ ஆஃப் எக்ஸ். இது வந்து என்ன வரப்போகுதுன்னா இது இன்டெக்ரல் ஓவர் ஏ எக்ஸ் டிசெட், இது வந்து எஃப்செட் ஆஃப் எக்ஸ். ஓகே, என்ன ரீசன் பாருங்க, ஏன்னா வந்து நீங்கள் ரீமான் ஸ்டில்ஜி சம் பார்ப்பீங்க ஃபார் அ கிவன் பார்ட்டிஷன். ஸோ அது வந்து என்னென்னா எக்ஸ் ஆஃப் டிஜே இன்டூ டெல்டா ஒமேகா ஆஃப் ஜே, ரைட்? டெல்டா ஒமேகா ஆஃப் ஜே. டெல்டா ஒமேகா ஆஃப் ஜே என்ன? டெல்டா ஒமேகா ஆஃப் ஜே ஈக்குவல் டு ஒமேகா ஆஃப் டிஜே மைனஸ் ஒமேகா ஆஃப் டிஜே மைனஸ் 1, வேர் டிஜே மைனஸ் 1லாம் பார்ட்டிஷியன் பாயிண்ட்ஸு. ஆனால் இது என்ன வரப்போகுதுன்னா z ஆஃப் டிஜே ப்ளஸ் 1 மைனஸ் z ஆஃப் டிஜே மைனஸ் 1. அப்போ அந்த ப்ளஸ் 1 மைனஸ் 1 கேன்சல் ஆயிரும். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ ஈக்குவல் டு டெல்டா z ஆஃப் ஜே. ஸோ இந்த டெல்டா டபிள்யூஜே ஈக்குவல் டு டெல்டா ஆஃப் z ஆஃப் ஜே. ஸோ அதனால் இந்த ரெண்டு இன்டெக்ரலும் வந்து சேமாக வரப்போகுது. ஆனால் இந்த ரெண்டு இன்டெக்ரலும் வந்து ரெண்டு டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன்ஸ், ஏன்னா w நாட் ஈக்குவல் டு z. ஆனால் w நாட் ஈக்குவல் டு zன்னு எடுத்தால் நமக்கு என்ன வருது? w ஈக்குவல் டு z ஆஃப் t ப்ளஸ் 1. இந்த மாதிரி நான் டிஃபைன் பண்ணேன்னா இந்த f சஃபிக்ஸ் w இஸ் ஈக்குவல் டு f சஃபிக்ஸ் zன்னு வந்திருக்கு ஃபார் ஆல் x இன் CAB. அது மட்டும் இல்லை, norm ஆஃப் f சஃபிக்ஸ் w, ஏன்னா இது சேம் அஸ் norm ஆஃப் fz, திஸ் இஸ் லெஸ் than or equal to norm ஆஃப் z which is strictly less than norm of w, right? ஏன்னா norm of w என்ன? norm of w வந்து w at a plus variation of w. w at a என்ன? w at a வந்து z of a plus 1, right? z of a plus 1. ஓகே, ஸோ அதனால் இங்கே வந்து ஸ்ட்ரிக்ட் இன்இக்வாலிட்டி வந்தது. norm of fw is strictly less than norm of w. ஸோ இதை இந்த ஏன்னா வந்து norm of fw ஈக்குவல் டு norm of w, அதுதான் வந்து ஐசோமெட்ரியை கொடுக்குது. நீங்கள் நம்ம ப்ரீவியஸ் ரிசல்ட்ஸை வந்து டிஸ்கஸ் பண்ண இதை வந்து ரீகால் பண்ணிங்கன்னா, ஸோ நமக்கு வந்து norm of fw ஈக்குவல் டு norm of wன்னு வரணும். ஸோ அதுக்காக நம்ம இதில் ஒரு சப்கிளாஸை வந்து எடுத்துக்கிற போகிறோம். ஸோ அந்த சப்கிளாஸ் வந்து என்னென்னா நார்மலைஸ்டு பவுண்டட் வேரியேஷன் ஃபங்க்ஷன். அதாவது z பிலாங்ஸ் டு bv ஆஃப் ab. z வந்து நார்மலைஸ்டுன்னா நார்மலைஸ்ட் if z of a equal to 0 and z is continuous from the right on open AB. Okay,
அது ஓப்பன் ஏபியில் டீங்கிற ஒரு பாயிண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா ரைட் கண்டினியூவஸ். ஸோ இதுக்கு வந்து பேர் என்ன, ரைட் கண்டினியூவஸ் ஃபங்க்ஷன்ஸ். அப்போ ஜெட்டை வந்து நான் எப்போ நார்மலைஸ்னு சொல்லுவேன்னா Z ஆஃப் ஏ வந்து 0வாக இருக்குது, அதே நேரத்தில் Z வந்து ரைட் கண்டினியூவஸ் ஆன் த ஓப்பன் இன்டர்வல் ஏபி. ஸோ இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸை நான் நார்மலைஸ்டு பவுண்டட் வேரியேஷன் ஃபங்க்ஷன்ஸ்னு சொல்கிறேன். ரைட். ஸோ நார்மலைஸ்ட் பவுண்டட் வேரியேஷன் ஃபங்க்ஷன்ஸ் ஆன் ஏபி. இது வந்து என்னன்னா this is set of all Z belongs to BV of AB such that Z of A equal to 0 and Z is right continuous on AB, on open AB. இப்போ இது வந்து subset of BV தான், ரைட், subset of BV தான். ஸோ இங்கே உள்ள நாம் இதில் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணால் இது ஒரு லீனியர் ஸ்பேஸாக இருக்க போது, லீனியர் சப்ஸ்பேஸ் ஆஃப் பிவி ஆஃப் ஏபியாக இருக்க போது. ஸோ அதனால் இதில் உள்ள நாம் இங்கே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலாம். ஸோ இதுவும் ஒரு நாம் லீனியர் ஸ்பேஸ், ரைட், நாம் லீனியர் ஸ்பேஸ். ஸோ நாம் ஆஃப் ஜெட்டுங்கிறது என்ன, இந்த கேஸில் வேரியேஷன் ஆஃப் ஜெட்டுன்னு வரப்போகுது. நாம் ஆஃப் ஜெட் வந்து வேரியேஷன் ஆஃப் ஜெட்டுன்னு வரப்போகுது. இப்போ நம்ம என்ன சொல்ல போகிறோம்னா சி ஸ்டார் ஆஃப் ஏபி is nothing but isometrically isomorphic to BV of AB. ஸோ இதை தான் வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ இதோட நான் இன்னைக்கு கிளாஸை ஸ்டாப் பண்ணிக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் இந்த டிஸ்கஷனை கண்டினியூ பண்ணலாம். நன்றி, வணக்கம்.